சமீபத்தில தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை கூட்டத்தில உங்கள பார்த்தோம். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எப்படி என்னாச்சு? எங்கேருந்து இன்வைட் வந்துச்சு? ஆயிரம் விளக்கு தொகுதியில வந்து அ பிரபாகரன் சார் நிக்கிறாரு. ஸோ, அவர் மூலியமா வந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம் அது. ஓகே, இந்த மாரியான தேர்தல் அறிக்கை வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. ஸோ, அதில நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லாருக்கும்ன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ, கண்டிப்பா நாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஓகே. ஆனா ஸ்டேஜ்ல நெறைய விஷயம் பார்த்துருந்தோம். பின்னாடி வந்து நீங்க கண் கலங்குற மொமெண்ட்லாம் இருந்துச்சு. ஏன் கண்ணு கலங்குனீங்க? அதுதான் அவர பார்த்த உடனே. ரொம்ப நாளான ஒரு கனவு. அ எ எ எல்லாத்துக்கும் விஜய் அப்டின்னாவே அது ஒரு எமோஷனல். ஆ, இப்போ இருக்கிற லைஃப்ல வந்து அவர் ஒரு எனக்கு எப்டின்னா, கடவுளுக்கும் மேல அப்டிங்கிற மாதிரி அவர பார்க்கறது. ஓகே. அவரு வந்து இப்ப சிஎம்மா இருக்கிற தேர்தலுக்கு வந்து அவர் போட்டியிட்டனால நம்மளால அதிகமா பார்க்க கூட முடியுது. ஒரு நடிகரா அப்படி இருக்கும்போது அவர ஒரு செகண்ட் கூட நம்மளால பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரு ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருப்பாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இவ்ளோ இறங்கி மக்களுக்காக வேலை செஞ்சு நெறைய தொண்டுகள் பண்ணணும்னு நெனச்சு அவர் வந்து இறங்கி செய்றாரு. ஸோ அதையும் நான் அவர பாராட்டுறேன். அவரெல்லாம் பார்க்க முடியுமாங்கிற ஒரு ஏக்கம். ஓகே. சிஎம்மா இதிலயே பார்க்க முடியலன்னா, சிஎம் ஆயிட்டாருன்னா எப்படி பார்க்க முடியுமோ, முடியாதோங்கிற ஒரு வகையான ஏக்கம். ஆ அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஓகே, வார்த்தைகளும் இல்ல சொல்றதுக்கு. ஓகே. அந்த கண் கலங்குற மொமெண்ட்டும் அதுக்காக தான். அதுக்காக மட்டுமே. ஓகே. பார்த்தோன்னே என்ன மறந்து நான் அழுதுட்டேன். அப்பவே ஒரு கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு. நான் அடக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு விஜய் சாருக்காக போட்டிருக்கிற அந்த ஆமா. பாட்ட கேட்டோன்னே, அப்பா அத கேட்டோனே என்ன மறந்து நான் அழுகணும்னு தோணிருச்சு. ஓகே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.